அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம இன்றைக்கி அப்படியே ஒரு அலசிடலாமா? ஏன்னா நம்ம பாகிஸ்தான் ரஷ்யா வந்து திடீர்னு நெருக்கம் காட்டியிருப்பதாக செய்தித்தாளில் நிறைய விஷயங்கள் வந்திருக்கிறது. அப்படியே அதை தொடர்ந்து ட்ரம்ப் அவர்களோட அறிவிப்பு, மற்ற நிறைய நிகழ்வுகள் நம்ம பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். சர்ப்ரைஸுக்கு முன்பு இந்த ஒரு தகவலை பார்த்துட்டு போயிடலாமே. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு என்ன போட்டிருக்காங்க தந்தி டிவியில், இல்லை ஜென்ரலாக நிறைய சேனலில் மட்டும் பார்த்தா, நம்ம ஒரு சேனலில் மட்டும் சொல்ல, நிறைய சேனலையும் பார்த்தோம். நம்ம 639 கோடிக்கு வீடு வாங்கிய இளம் தொழிலதிபர், அந்த இளம்ன்றதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மும்பையில் இந்தியாவில் மிக அதிக விலை கொண்ட வீட்டை வாங்கி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் இளம் தொழிலதிபர் லீனா காந்தி திவாரி. மருந்து நிறுவனத்தின் யூஎஸ்வி லிமிடெட்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய லீனா காந்தி திவாரி இந்த ஒரு வீட்டை வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே உங்களுக்கு கீழே இன்னொரு ஆதாரத்தையும் காட்டுறேன் நான். இந்த லீனா திவாரி வந்து இந்த இளம் தொழிலதிபர் வந்து எப்போ பிறந்திருக்கிறார்? 1957. அவங்க வயசு எவ்வளோ? 68. இவங்க யார்? இப்போ சேர்பர்சன் ஆஃப் யூஎஸ்பி ப்ரைவேட் லிமிடெட், அதாவது இந்த மருந்து எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த கம்பெனியோட ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க. சமீப காலமாக மருந்து விற்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரராக இருக்கிறாங்கன்றது அது தெரிந்த உண்மையும் கூட. இந்த ஃபார்மசி குரூப்ஸ் வச்சுருக்கிறவங்க எல்லாமே வந்து அதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு தெரியும். 2 விஷயத்த சொல்லிடலாம். ஒன்று, 68 வயசு பாட்டி உங்களுக்கு வந்து இளம் தொழிலதிபர். ஏதோ பிறந்த உடனே அவங்க வந்தாங்க. அது இல்லாமல் இவங்க 1 வயசு இருக்கும்போது இவங்க அப்பாவால் தொடங்கப்பட்ட அந்த கம்பெனி அது 69. அதாவது இவங்க 1 வயசுன்னா பிறக்கிறதுக்கு 1 வயசுக்கு முன்னாடி இந்த யூஎஸ்ஏ நிறுவனமும் தொடங்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இது. அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்போது அதை கோடி வந்து இளம் தொழிலதிபர் புருவத்தை உயர்த்திருக்கிறதுன்றாங்க. அவங்க புருவத்தை உயர்த்தலை, நீங்கள் கொஞ்சம் உயராமல் பார்த்துக்குவாங்கன்ற செய்தியோடு இன்றைக்கி உள்ளே போகலாம். நம்ம இன்னொரு செய்தி உங்கள் வீடியோ பதிவுக்குள்ளே இருக்குது. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. வாங்க இளம் தொழிலதிபர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க ஏன் இளம் தொழிலதிபர்னால், அந்த பாட்டிமாவோட பழைய ஃபோட்டோ எல்லாம் யாராவது எடுத்து போட்டிருப்பாங்க. அதனால் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு வேளை ஏதோ ஒரு கதையை அடிச்சு விடலாமான்னு சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஒன்று அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று மேட்ச் பார்த்தேன். நான் ஐபிஎல் பார்த்தேன். இந்த ஐபிஎல்லில் நேற்று மும்பையும் குஜராத்தும் விளையாடினாங்கல்ல, குஜராத் டைட்டன் விளையாடினாங்க. அதில் எனக்கு லைட்டாக மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஏன்னா அந்த விக்கெட் கீப்பர் இந்த குஷால் வந்து கேட்ச் பர்பஸாகவே ரோஹித் சர்மாவோட 2 கேட்சை வந்து ஈஸியான கேட்சு தான் விட்ட மாதிரி எனக்கு தோணுது. சரி, ஏதாச்சும் நடந்தது அப்படின்னு நினச்சோம்னா, கடைசியாக அவர் வந்து பேட்டிங் விளையாடினார். நான் வீடியோ வெளியிட்டேன், 10 மணிக்கு வெளியிட்டு அதுக்கப்புறம் மேட்ச் பார்த்தேன். அப்போ பார்த்தா நல்லா தான் விளையாட்டு இருந்தார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தன் காலால் ஸ்டெம்பை உதச்சி அவுட் ஆன ஆள் இவர் தான். அது இந்த ஐபிஎல் இதுக்கு முன்னாடி ஆயிருக்காங்க, இதுலேயும் கூட ஆயிருக்காங்க. பட் ஓன் ஸ்டெம்பிங் ரொம்ப ரேர் தான். இதெல்லாம் பார்க்கும்போது மேட்ச் வந்து கரெக்டாக போகும்போது இவர் அவுட் அதுக்கப்புறம் நிறைய ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டது. அது இல்லாமல் இடையில் ஒரு வேணுமுன்னே இந்த சூரியகுமார் யாதவ் வந்து கொஞ்சம் டைம் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து திடீர்னு போல்டான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து எங்கேயோ சம்திங் எனக்கு நிஜமாகவே ஒரு ஃபுல்லாக போனாங்களா, இல்லை ஏதாவது விலைக்கு வாங்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த இடத்துல. மக்களை ஏமாத்துறாங்களா இல்லை கரெக்டாக தான் விளையாடுறாங்களா அப்படின்ற சந்தேகம். நான் வந்து அந்த சந்தேகத்தை உங்கள் கையில் விட்டுறேன். ஏன்னா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு சிலர் இருப்பீங்க. நான் என்றைக்காவது ஒரு நாள் பார்க்குறாள் நான் மேட்ச், ஏன்னா அதுக்கான டைம் கிடைக்கிறதில்ல. பட் இந்த சந்தேகத்தோடு நம்ம அடுத்த மிகப்பெரிய பதிவு, இன்னொரு பகீர் தகவலை பார்த்துட்டு போயிடலாம். தொடர்ந்து மும்பையில் மிகப்பெரிய மழைப்பொழிவு ஏற்பட்டது. அப்படியே மும்பையிலிருந்து கீழே இப்போ கஷ்டில் கேரளாவில் கடந்த 2 நாட்களாக மழைப்பொழிவு. அதுக்கான வீடியோ பதிவுகள் பார்க்குறீங்க. காசர்காட் போன்ற பகுதியெல்லாம் பெரிய அளவுக்கான ஒரு ஃப்ளட்டு, மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 7லேருந்து 8 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்டு மேலும் தொடருன்ற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து போயிட்டுருக்கு ஒன்று. பட் இங்கே நம்ம இந்தியாவில் நடந்த நிகழ்வுன்னு போது மேலே வெளிநாட்டில் ரொம்ப நைஜீரியாவில் நடந்த ஃப்ளட்டையும் பாருங்கள், வெள்ள பாதிப்பு. அது ஒரே சமயத்தில் 100 பேர்த்துக்கு மேலே காணாமல் போயிட்டாங்க. பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு. சகஜ நிலைமை இன்றைக்கி வந்திருந்தால் கூட பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தால் அந்த நிகழ்வு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வெள்ளத்துக்கான பாதிப்பு. மேபி இதுக்கப்புறம் பங்களாதேஷை நோக்கி போயிட்டுருக்கு இந்த புயல் வந்து. அங்கே என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுதுன்றது நாளை மறுநாள் தான் நமக்கு தெரியும். நம்ம அங்கே பாகிஸ்தானில் கூட பெரிய அளவுக்கான ஃப்ளட் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்ட ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அதுவும் பகீர் தகவல் பார்த்துட்டு போயிடலாம். சுவிஸினுடைய ஒரு பெரிய ஒரு கிராமமே
நம்ம வரைஞ்சது ஒரு 2 நாளைக்கு முன்பு இந்த பதிவை கடைசி பதிவை அவங்களுக்கு போட்டிருந்தோம் ஆர்கே சேனலில். அந்த பதிவை கூட உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன். ஒரு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பனியும் மழையும் சேர்ந்து அப்படியே கீழே இறங்கிடுச்சு. அதிர்ஷ்டவசமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை 2 நாளைக்கு முன்பு வெளியேற்றுறாங்க. அது பேர் வந்து பிளான்டன் கிராமம்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்டன் கிராமத்திலிருந்து மக்களை வெளியேற்றதுனால ஒரே ஒருத்தர் மட்டும் அவர் எதோச்சியா இல்லை சரியில்லைன்னு நினச்சி போகும்போது மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி சொன்னாங்க. மீதி எல்லாத்தையும் வந்து காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் அந்த மண் சரிவு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த கிராமமே முழுமையாக புதைக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடியுது. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு இன்சிடெண்ட்டை முன்கூட்டியே கணித்து தடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது இல்லையா? எவ்வளோ பெரிய இன்சிடெண்ட், ஒரு கிராமமே இது மாதிரி நம்ம அங்கே கேரளாவில் ஒரு டைம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இந்த மாதிரியான இன்சிடெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னெச்சரிக்கையால் தடுக்கப்பட்டிருக்கிறதுன்ற ஒரு குட் நியூஸோடு நம்ம கடக்கலாம். வழக்கமாக ட்ரம்ப்பு கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா அவர் மறுபடியும் கோட்டசாமி வெறிகொண்ட வேங்கி ஆகிட்டார். ஒன்றும் வர வர அந்தர்பெல்ட்டி ஆறுமுகத்துக்கான பதவி ஒரு கொடுத்துடலாமன்ற மாதிரி இந்த கமெண்ட்லாம் நீங்கள் நிறைய பேர் வந்து போட்டிருந்தீங்க. ஸ்டீலுக்கும் அலுமினியத்துக்கும் மறுபடியும் நாங்கள் வரி விதிக்கிறோம். 25% 50% வரி இறக்குமதி வரியை விதிக்க போகிறோம். ஏன்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்ற பாதையில் நான் வரி விதிக்க போகிறேன்றாங்க. சரி, நேற்று சீனாவை தோண்டி விட்டாங்க. ஏதோ இவங்க ஆதிக்க சக்தி இருக்கிற மாதிரியும் சீனா இவங்க ஓட்ட போய் காலில் விழுந்து கெஞ்சின மாதிரியும் அதுக்கப்புறம் நாங்கள் ஏதோ வரி குறைச்சி சீனாவை காப்பாற்றி விட்ட மாதிரியும் நேற்று ஒரு பயங்கர டைலாக் விட்டார்ல. அந்த டைலாக் சொல்லும்போது அவருக்கே சிரிப்பு வந்ததான்னு தெரியல எனக்கு. இன்றைக்கி என்ன சொல்லிட்டாரு, ஸ்டீலுக்கும் அலுமினியத்துக்கும் சொல்லிட்டாரு. ஸ்டீல் அலுமினியம் பெரிய அளவுக்கான எக்ஸ்போர்ட்டர் இந்தியா அண்ட் சீனா. இந்த 2 நாடுகளுமே பெரிய அளவுக்கான பாதிப்புகள் வரும். ஸோ பார்க்கலாம். தொடர்ந்து தலைவர் இந்த மந்த் எண்ட் ஆகிட்டாவே போதும் கொஞ்சம் வெறி கொண்டு வாங்கி ஆயிடுறாரு. நாளைக்கு 1ஆம் தேதியிலேருந்து இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? ஐரோப்பாவுக்கு 50% வரி விதிச்சார்ல, அது ரொம்ப சம்பவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பங்குச்சந்தை வேறு லீவ் இல்லையா, அதனால் பெருசாக திங்கக்கிழமை இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதுக்குள்ளே ஏதாவது கொண்டு வந்து குறைக்கிறாரான்னு பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் 10வது முறை சொல்லியிருக்கிறார். நேற்று கூட என்ன சொன்னார்னா, 2 அணு ஆயுதம் உள்ள நாடுகள் மோதிக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது, அதனால தான் வர்த்தகத்தை காரணத்தை சொல்லி உடனடியாக அவங்கள பிளாக்மெயில் பண்ணி நிறுத்தினேன் அப்படின்ற மாதிரி வந்து நேற்று சொன்னாங்க. இன்றைக்கி பொறுமையாக இருந்த காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, பொங்கி எழுந்துட்டாங்க. ஏப்பா 10 டைம் சொல்கிறாரு, இதுக்கு மேலே எங்களால் இருக்க முடியாது, இனி மத்திய அரசு தான் பதில் சொல்லணும், நீங்கள் உண்மையிலேயே அவர் பேச்சு கேட்டிங்களா இல்லையான்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ட்ரம்ப் என்ன மாதிரி சொல்கிறாருன்றதை நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம இந்த 2 அணு ஆயுதங்கள் மோதிக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் ரஷ்யாவை மிரட்டுறீங்க? அவ்வளோதான், 2 வாரம் டைமு, இல்லைனா நாங்கள் களத்தில் இறங்குறோன்னு மிரட்டுறீங்க. அப்போ எந்த அடிப்படையில் நேட்டோ நாடுகளை வைத்து நீங்கள் ரஷ்யாவை தாக்குறதுக்கான முயற்சிகள் மற்றதெல்லாம் மேற்கொள்ள போகிறீங்க? அப்போ 2மே அணு ஆயுதம் உள்ள நாடுகள் தானே. அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இல்லை மற்ற எந்த நாடுகளாக இருந்தாலும் இது பொருந்துமான்றது எனக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் சொல்லியிருக்கிறார். எலான் மாஸ்க் அவர்கள் தனது டோஜ், அதாவது ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தினுடைய செலவினங்களை குறைப்பதற்காக சிறப்பு அதிகாரங்கள் கொடுத்து ஒரு புதிய பதிவை உருவாக்குனாங்க. ஒரு ரிமெம்பர் மாதிரி அவரே வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தார். வருஷத்துக்கு 130 நாள் வேலை செய்கிறேன்னு சொன்னார். பட் மனுஷன் 130 நாள் முடிச்சிட்டாரு. பட் அடுத்த வருஷம் வேலை செய்கிறாரா என்னன்னு தெரில. அவருக்கு வந்து ஒரு தங்க கீ வந்து கொடுத்துருக்கிறார், பரிசாக கொடுத்துருக்கிறார். இதில் கூட பெரிய விமர்சனம் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அவர் வந்து தங்க கீ வாங்கும்போது அவர் இடது கண்ணில் லைட்டாக அந்த இடத்துல வந்து கருப்பாக இருந்தது, இவரும் மேக்கரன் மாதிரி ஏதாவது வீட்டில் குத்து வாங்கிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அப்போ அவர் என்னோட 5 வயசு பையன் வந்து தெரியாதனமாக கீ மாதிரி ஏதோ வச்சுருந்து குத்திட்டான் அப்படின்ற மாதிரி வந்து காரணத்தை சொன்னார். இருந்தாலும் ஒரு சிலர் ஏற்றுக்கலை. இல்லை நீங்களும் மறைமுகமாக அடி வாங்கிட்டீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்களேன், பிரபலமாக இருந்தாவே இந்த ஃபேஸு மற்ற இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் போல். இல்லை எங்கேயாவது அடிப்பட்டால் தான் பிரச்சனை. நான் இப்போ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். நான் நம்மளும் அடி வாங்கிறதா போச்சு, சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கும் போல் அப்படின்னு நீங்கள் கருத்துக்கள் வந்திருக்கும் நான் நினச்சேன். நான் ஏன்னா தொடர்ந்து மேக்ரன் அவர்கள் அடி வாங்கினதுலேருந்து, யார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் அடி வாங்கினது, யார் முகத்தில் காயம் பட்டாலும் மக்களுக்கு அதே சந்தேகம் எழுந்திருக்கிறது. அவர் ஏதோ பாட்டிக்கிட்டே அடி வாங்கினாருன்னா மீதி மற்றவங்களாம் அடி வாங்கியிருப்பாங்களான்ற ஒரு சந்தேகத்தை கிளப்புறமா சொல்கிறாங்க. மிக முக்கியமான நிகழ்வு. இவ்வளோ நேரம் ஏதோ அப்படி இப்படின்னு போயிடுச்சு. பாகிஸ்தான் ரஷ்யா கிட்ட மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம், 2.6 பில்லியன், கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. மெகா ப்ராஜெக்டுக்கு பண்ணியிருக்காண்டு பாகிஸ்தானுடைய ஊடகங்கள்லாம் போட்டு தள்ள, அதையும் இங்கே இருக்கக்கூடிய இந்திய ஊடகங்கள்லாம் வந்து போட்டு தள்ள. நம்மளும் என்னப்பா இந்த சம்பவம் நம்ம கண்ணுக்கே தென்படலையே, ஷபாக் ஷெரீப் எதுவும் இப்போதைக்கு ரஷ்யா போன மாதிரி தெரியலையே, அவர் விசிட் வந்து அங்கே இல்லவே இல்லையே. அவரோட விசிட்டே எங்கே தெரியுமா,
ஈரான் போகிறதா பிளான் பண்ணியிருந்தாரு. அங்கே அசர்பைசான் போகிறாரு. துருக்கி தானே பிளானு, ரஷ்யாவோட விசிட் இல்லையா. ஆனால் புகைப்படத்தை போட்டு போடுறாங்க, டவுட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நேற்றே ரஷ்யாவுடைய ஊடகங்கள்லாம் இல்லை இது தவறான ஊடகங்கள், நாங்கள் மாஸ்கோவில் அது மாதிரியான பிளானோ எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணல, எதுவுமே இல்லை, இது வந்து ஒரு போலியான செய்தி அப்படின்றத சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஊடகங்களை தொடர்ந்து வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அதை உங்கள் கருத்தில் வைக்கிறேன் நான். இதில் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை வந்து தோல்வி, ரஷ்யா வந்து மறுபடியும் பாகிஸ்தான் கூட இணையுதுன்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் என்னால் பார்க்க முடியுது. அந்த இடத்துல வெளியுறவுத்துறை தோல்வி, அங்கே இணையிறது, இதையெல்லாம் தாண்டி நம்ம நேற்று தான் சொன்னோம், ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸில் எந்த ஒரு நாடுமே ஆத்மார்த்தமாக முழு உதவிகள் செய்யுமான எந்த நாடுகளுமே செய்யாது. அவங்கவுங்க நாடுகள் அவங்கவுங்க நாட்டோட வியாபாரத்தை தான் பார்ப்பாங்க. நம்ம ரஷ்யாவுக்கு முழு ஆத்மார்த்தமாக இருக்குமா அப்படின்னா, இப்போ ரஷ்யாவுக்கு ஐரோப்பா நாடுகள் பெரிய அளவுக்கு தடைகள்லாம் விதிக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு வடகொரியா வெளிப்படையாக ஆயுதங்கள் உதவி பண்ணுறாங்க. பட் இந்தியாவால் பண்ண முடியுமா? பண்ண தான் இல்லை கொடுக்க தான் முடியுமா? முடியாதுல்ல, தடைகள்லாம் இருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நடுநிலை வைக்கிறோமா இல்லையா? அவங்களுக்கும் பண்ணுறோம், இவங்களுக்கும் பண்ணுறோம். பட் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்த்துறாங்க, அவங்களுக்கான அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கூட ரஷ்யா கிட்ட போய் பேசணும், ரஷ்யா கொடுத்த ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு சிறப்பாக செயல்படணும். பட் அதை நம்ம முழுமையாக எல்லா நாடையும் நமக்காக ஒரு நாடு முழுமையாக மற்றொரு நாடு துறக்கணும் அப்படின்றதுல எந்த அவசியம். அது ஜியோ பாலிட்டிக்ஸில் சொந்த கட்சிக்காரங்களே எதிர்கட்சிக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, மறைமுகமாக அண்டர் டீலிங் வச்சுருக்கிறாங்க அது நாட்டுக்குள்ளாரியே. அப்படின்னும் போது வெளிநாட்டில் ஒரு தலைவர்கள் இருக்கும்போது மாறும், மறு தலைவர்கள் இருக்கும்போது அரசியல் தன்மையை மாறும்போது அது என்னன்னாலும் மாறலாம், எங்கேனாலும் மாறலாம். இது வந்து அது எப்படின்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேலே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் ரஷ்யா தரப்பில் அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இல்லை ஆமான்னு சொன்னால் கூட ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸில் போயிட்டு நீங்கள் அந்த நாடு கூட ப்ரெஷர் நெருக்கம் காட்டக்கூடாது, நம்ம யாருக்கிட்டையும் ப்ரெஷர் கொடுக்க முடியாதுங்க. நம்ம தனித்தன்மையில் நம்ம ஒரு பக்கம் போயிட்டு நமக்கான கெயினை மற்றதையும் அடைய வேண்டியது தான் சால சிறந்ததாக இருக்கும் நான் பர்சனலாக நினைக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கலாம், உங்கள் அனுபவத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் அதையும் நான் வந்து ஏற்றுக்க விரும்புகிறேன். நான் ஒன்று அது நம்ம இஸ்ரேல்கிட்ட போகணும் அப்படின்னா, எமினி அவதிகளை வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் பென்குரியன் விமான நிலையத்தை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, முடிச்சிருங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் திருப்பி அடிக்கடி செயல்படுத்துன்றதை கனவுல கூட நினைக்காதீங்க. இனி நாங்கள் தாக்குதலை தொடங்க தான் போகிறோம், இது டெம்பரரிலாம் இல்லை பர்மனெண்ட்டு தான்றாங்க. சரி, இதுக்கப்புறம் எமினி அவதிகள் மீது என்ன மாதிரியான தாக்குதலை விரைவுபடுத்த போகிறாங்கன்னு தெரியல. இஸ்ரேல் தரப்பில் தான் அது பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் மேக்ரான் அவர்கள் வந்து மறுபடியும் இஸ்ரேலுக்கு 2வது தடையாக சொல்லியிருக்கிறாரு. இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு இல்லை, நான் எப்போவுமே ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிற ஆள் யார்? மேக்ரான் அவர்கள். துருக்கி அதிபர், துருக்கினே வருது பாருங்கள், பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுகள் என்னோட முடிவுகளை தாங்கி செல்லும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை. நான் திடீர்னு இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் அங்கே மட்டுமே எச்சரிக்கை கொடுக்கல, வடகொரியாவும் பார்த்து எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. அது சீனா கிட்ட சொல்லிட்டாங்க. சீனா வடகொரியா கிட்ட சொல்லி கொஞ்சம் ரஷ்யா கிட்ட தள்ளி இருக்க சொல்லுங்கள், டென்ஷன் ஆனுங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்கள் பாட்டுக்கு ஏசியா நாட்டில் நேட்டோ நாடுகள் கொலைய வேண்டிய ஒரு காரணம் வந்துடும். ஏசியாவுக்குள்ளார நேட்டோ நாடுகள் நுழைஞ்சது அப்படின்னா வடகொரியா தான் காரணம். அதுக்கு காரணம் இல்லாத மாதிரி சீனா நீ பார்த்துக்கோ, அது உங்கள்கிட்ட நான் பொறுப்பு கொடுக்குறேன், அப்புறம் என்னை நீ கோவப்படுத்தாதீங்க. அப்புறம் கடைசியில் நான் வந்து ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளுக்கு அப்பப்போ அட்வைஸ் பண்ணுறது மிரட்டுறதான் என் வேலை, அதையும் மீறி என்னை வந்து சீண்டாதீங்கன்றாரு. யார்? மேக்ரான் அவர்கள், பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள். அப்போ கீழே கமெண்டில் பார்த்த, முதல்ல உங்கள் ஒய்ஃபுக்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றிக்கோ, அதுக்கப்புறம் நீ மற்ற நாடுகளை மிரட்டுறது இருக்கட்டும், இல்லை நீ காப்பாற்றுறதா இருக்கட்டும், முதல்ல அங்கே காப்பாற்று சாமி, பாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு நிற்கிறேன் அப்படின்ற கமெண்ட் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. ஸோ இருந்தாலும் ஒரு உலக தலைவரை நம்ம இப்போலாம் சொல்லக்கூடாது இல்லையா, அதனால் நம்ம டீசெண்டாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லிடலாம். பாட்டிக்கிட்ட அடி வாங்காதீங்க மேக்ரான், கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன, நம்ம உக்ரைன் வந்து இன்றைக்கி ஒரு பகீர் தகவல். இந்த தகவலை கேட்டால் எல்லாத்தையுமே கொஞ்சம் பகீர்னு தான் இருக்கும். இந்த சமி ரீஜியனும் மற்ற ரீஜியனும் ஒரு 26 கிலோமீட்டருக்கு மேலே அதிரடியாக திடீர்னு நுழைஞ்சி உள்ளே பிடிச்சிட்டாங்க, கப்ப பண்ணிட்டு உள்ளே நுழைஞ்சி நொறுக்கி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறதா ரஷ்யா. பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்படி உள்ளே நுழைஞ்சி பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் ஐரோப்பா தான், பொருளாதார போடுறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பெரிய அளவுக்கு பாருங்கள், மற்ற நாடுகளுக்கெல்லாம் அவங்க ஏற்றுமதி சென்றுட்டு பில்லியன் கணக்கில் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் தொடர்ந்து அவங்க இந்த தாக்குதலையும் தொடர்ந்து முன்னேற்றங்கள் இருக்காங்க. அதனால் அவங்களுடைய பொருளாதார வலிமைகளை உழைக்க வேண்டும், ஐரோப்பா ஓடி வாங்கன்றாங்க. அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க? இல்லை ஜெலன்ஸ்கிக்கு இன்னும் என்ன தான் பண்ணுவாங்க? 16ஆம் கட்ட 17ஆம் கட்ட பொருளாதார தடையை போட்டாங்க, இதுக்கு மேலே ஒன்று எத்தனாம் கட்ட பொருளாதார தடை போகணும் சொல்லுங்கள்? இல்லை எல்லா வகை பொருளாதார தடையும் போட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்றைக்கி கனடாவில் ஒரு முக்கியமான நபரை பிடிச்சிருக்காங்க. எத்தனை வருஷம் கழிச்சு, கடந்த 3 வருடங்களாக
கனடாவில் இருந்து அங்கே டிஃபென்ஸுக்கு தேவையான முக்கியமான சிப்பில் இருந்து மீதி எல்லாத்தையும் அவர் சீனாவுக்கு அனுப்பி, சீனாவிலேருந்து ஹாங்காங்க்கு அனுப்பி, ஹாங்காங்கிலேருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்காங்களாம். இன்றைக்கி பிடிச்சிருக்காங்க. இது ஏதோ ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தோண்டி எடுத்தாங்கன்னா எல்லா நாடும் பாதிக்கு பாதி இன்னும் அங்கே சுற்றி வளைச்சி ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றது அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் டைலாக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உக்ரைனுக்காக. ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் கமிட்டியினுடைய ஹெட் இவர் தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக துருக்கி போகிறாரு. எர்டகன் அவர்களை சந்திக்க போகிறார். இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உக்ரைனுக்கு ஒரு சிறந்த ஆஃபர். இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைனா ஜாப்ரோசிசியா, ஷமி, கார்கிவ், ஒடிசா, மைக்கோல்வியா, அப்புறம் டினிப்ரோ எல்லா பகுதியும் இழக்க வேண்டியது வரும். நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க யார் சிறந்ததுன்ட்டு. நீங்கள் இப்போ நம்ம என்ன முடிவு பண்ணிக்கலாம்னா, இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுமா, சக்ஸஸ் ஆகுமா நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியது தான். ஒன்று அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்றது தெளிவாக தெரியுது. இப்போ ரஷ்யா தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிற நிலைமையில அப்படியே விட்டுடுங்க, இல்லை நான் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேன்னா நாங்கள் அடிக்கிறதுக்கு தயாராகிறோம், மேற்கொண்டும் இன்னும் பல பகுதிகளை பிடிக்க தான் போகிறோம் அப்படின்ட்டு மிரட்டல் விடுறாங்க. ட்ரம்ப் வேறு ஓடி வந்து நான் தடைகளை விதிக்க போகிறேன்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. யார் சொல்கிறது நடக்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வு ஃபைனலாக வரைபடத்தோடு முடிக்கிறேன். நான் கொஞ்சம் ஒரு 2 வாரம் டைம் கொடுத்ததுனால இப்போதைக்கு அமைதி பேச்சுவார்த்தை பற்றி எது எடுக்காதனால அது கொஞ்சம் தாக்குதல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. எல்லை பகுதியில் மட்டும் அந்த சிவப்பு கலர் மட்டும் அங்கங்கே துப்பாக்கி சண்டைகளும் அங்கங்கே முன்னேற்றமும் கொஞ்சம் கணிசமாக தெரியுதுங்க. மற்றபடி பெரிய தாக்குதலாம் பெருசாக இல்லை. இது எப்போ ரொம்ப வெறிகொண்ட வேங்கையாக மாறுவாங்கன்னா, தடைகள் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல வந்து வெறிகொண்ட வேங்கைகளாக மாறுவாங்கன்னு தெரியுது. நம்ம அடுத்து நம்ம ஒரு சில செய்திகளோட இந்த வீடியோ பதிவு முடிவை நோக்கி போகலாம். நம்ம IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து யாருக்கு தான் இன்ன வரைக்கும் அதிகமான கடன்களை கொடுத்துருக்காங்க என்ன வரைக்கும்னு பார்த்தோன்னா, அர்ஜென்டினாவுக்கு 40.3 பில்லியன் அளவு கொடுத்துருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு. மில்லை எப்படியோ ஒன்று ஏமாந்து அங்கே கறந்துருக்கிறார், அவங்க மக்களுக்காக பெரிய அளவுக்கான பணத்தை கறந்துருக்கிறார்ன்றது தெரியுது. அடுத்தது உக்ரைன் 10.7, அடுத்து எகிப்து, பாகிஸ்தான், ஈக்குவேடார், இந்த நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய அதிகமான அளவுக்கான கடன்களை கொடுத்துருக்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குன்றதை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் எகிப்து வந்து காலத்துக்கும் அமெரிக்கா பேச்சை கேட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, IMF கிட்ட கிட்டத்தட்ட 8.2 பில்லியன் பக்கம் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதனால தான் இஸ்ரேல் பேச்சை கேட்டு கம்மிட்டு இருக்காங்க. அதே போல் சீனா கிட்டேருந்து யார் அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் 26.6 பில்லியன் அளவு கடன் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சீனா வந்து பாகிஸ்தானை விடாமல் பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா விட்டுட்டாங்கன்னா அந்த கடனை எப்படி போய் வசூல் பண்ணுறது, பெரிய அளவுக்கான தொகையை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கோலா, ஸ்ரீலங்கா 3வது இருக்காங்க. எத்தோப்பியா, கென்யா, ஜாம்பியா, பங்களாதேஷ் பாருங்கள் 6.1 பில்லியன் அளவு வாங்கியிருக்காங்க. லாவோஸ், எகிப்து பாரு 5.2 பில்லியன், நைஜீரியா, ஈக்குவேடார், கொலம்பியா, கம்போடியா, பெலாரஸ், இவங்க எல்லாமே பெரிய அளவுக்கான நிதிகளை வாங்கியிருக்காங்க. மீதி அர்ஜென்டினா இவங்ககிட்டயும் வாங்கியிருக்காங்கன்றது ஒரு குறிப்பிட்ட தகுந்த விஷயம். எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தா கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய நாடுகள் தான் கொடுத்துருக்காங்க. திருப்பி வசூல் பண்ணுறதுல சீனா கொஞ்சம் தள்ளாடிட்டு இருக்காங்கன்றது புரிஞ்சிக்க முடியுது. ஃபைனலாக நம்ம 8th அண்டு இப்போ சமீப காலமாக ஒரு பெரிய காம்படிஷன் என்ன அப்படின்னா, 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டும் 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டும் உருவாக்குறதான். 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டு நாங்கள் உருவாக்கிட்டோன்னு சொல்லிட்டு அமெரிக்கா F-35 லைட்டனிங் 2வும், சீனா வந்து J-20 டிராகனையும், ரஷ்யா வந்து Su-57 ஃபெலானையும் பயன்படுத்திட்டு இப்போ சர்வீஸில் இருக்குது. மற்ற நாடுகள்லாம் டெஸ்டிங்கில் இருக்குது. FC-31, J-35யும். இந்தியா வந்து இந்துஸ்தான் ஏரோ லிமிட்டடோட AMCயை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இன்னும் அது பெண்டிங்கில் இருக்குது. என்ஜின் வந்து அமெரிக்கா நிறுவனத்தோட டைப் பண்ணி அதை பிளான் பண்ணி வராதனால இன்னும் நம்ம செயல்பாட்டுக்கு வர வேண்டியது. அது அமெரிக்காவுடைய நிறுவனம் ஒன்று உள்ளே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு ஏற்கனவே சொன்னால். அப்புறம் துருக்கியும் சவுத் கொரியா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குறதுக்கு போயிட்டாங்க. அமெரிக்காவும் அதே மாதிரி குளோபல் கம்பேக்டர்னா UK, ஜப்பான், இத்தாலியெலாம் இணைந்து 2035 GCAPயும் அவங்க NGADயும் வந்து உருவாக்குறாங்க. அப்புறம் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின் இவங்க தனியாக 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டும், சீனா மட்டும் தனியாக உருவாக்குறாங்க. அப்புறம் இந்தியாவும் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க GE F414 என்ஜின் மூலியமாக. நான் அன்றைக்கி கூட சொல்லியிருந்தேன் AMCA Mark 2ன்னு சொல்லிட்டு. ரஷ்யா வந்து MiG-41 வந்து உருவாக்குறாங்க. அப்புறம் துருக்கி, சவுத் கொரியா இவங்கெல்லாம் 6th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டு 2035 40க்குள்ளே எல்லா நாடுகளும் பிளான் பண்ணுறாங்க. இந்தியா வந்து 2028-30க்குள்ளே பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். இன்னும் 5th ஃபைட்டர் ஜெட்டு இன்னும் ஃபினிஷிங் வரல, பட் 6th ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. வீடியோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை பார்த்துடலாம். ஒன்று, ஐயா நீங்கள் ஓடி விளையாடுங்க, கம்பெடுத்து விளையாடுங்க, நீங்கள் மற்ற எதெல்லாம் கூட விளையாடுங்க, மிஷின் கன்னில் என்ன விளையாட்டு உங்களுக்கு தவறுதலாக தென்கொரியானுடைய எல்லை பகுதியிலிருந்து வடகொரியாவுடைய எல்லை பகுதியை நோட்டு மிஷின் கன்னில் ஃபயர் பண்ணியிருக்காங்களாம்.
இது வடகொரியா தரப்பில் மிகுந்த கோவத்தை உள்ளாக்கி இருக்கிறதா. இலே சண்முகம் வண்டியை விடலே, நாளை குண்டை தூக்கி போடலேன்ற அளவுக்கு ரொம்ப கோவத்தில் மூச்சு சும்மா புஸ்ஸுன்னு விட்டு இழுக்கிறாங்களாம் வடகொரியா சார்பாக. என்ன இப்படி பண்ணிட்டலே அப்படின்னு ரொம்ப கோபமாக இருக்காங்களாம் வடகொரியா சார்பாக. ஐயா நீங்கள் என்னன்னாலும் விளையாடுங்க, ஓடி விளையாடு, கம்பெடுத்து விளையாடு, கல்லில் எடுத்து விளையாடு, கோழியில் கூட எடுத்து விளையாடு. என்ன இராணுவத்தில் என்ன விளையாட்டு? ஏற்கனவே சந்தானம் அவர்கள் என்ன சொன்னார், அதாவது இராணுவத்தில் கூட அழிஞ்சவங்க உண்டு, ஆணவத்தில் இராணுவத்தால் அழிஞ்சதை விட ஆணவத்தால் அழிஞ்சவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. அதனால் இந்த டைலாக் இந்த இடத்துல மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. எதுக்கும் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னாடு. கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க தென்கொரியா. எதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் எப்படி ஒரு வேண்டாத வேலை உங்களுக்கு? இன்னொன்று, அமெரிக்காவுடைய ஒரு 5 பாடகர்கள் மெக்சிகோட எல்லை பகுதியில் காணாமல் போயிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்கள இறந்த நிலையில் மீட்டெடுத்திருக்காங்க. அது உடல்கள்லாம் எரிக்கப்பட்டு. ஏற்கனவே மெக்சிகோவில் ட்ரக் ஆர்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தனது வீரர்களை அனுப்பி தாக்குதல் நடத்துவதற்கான உத்தரவு கொடுத்துருந்தா கூட மெக்சிகோடைய கிளாடியா ஷென்பம் அவர்கள் பிரசிடென்ட் தொடர்ந்து தடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த நிகழ்வு மறுபடியும் மெக்சிகோ அமெரிக்கா இருக்கக்கூடிய அந்த மோதல்களை அதிகம் செய்திருக்கிறது. இனி ட்ரக் ஆர்டர்களை விடாதீங்க, முடிச்சு தள்ளின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். பெரிய மோதலுடன் இந்த பதிவை நான் முடிக்க விரும்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.